வணக்கம். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடத்துல ஜாப் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? இல்ல பிசினஸ் சார்ந்த விஷயங்கள நீங்க பயணிச்சீங்கன்னா, உங்களோட கேரியர்ல சக்சஸ் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம இந்த கைரேகை படி நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் வலது கைய பாருங்க, பெண்கள் இடது கைய பாருங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல உங்களோட கைரேகை அமைப்பு உங்களுக்கு என்ன மாரி பொசிஷன்ல இருக்கு, அந்த ரேகைகள்லாம் உங்க கைரேகையில இருக்கான்றத நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே உங்க கேரியர் என்ன நோக்கி நீங்க பயணிச்சா உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும்ன்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த அமைப்படி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்களோட கைரேகையில இந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதுக்குண்டான ரேகைகள் உங்களோட கைரேகைகள சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். தாராளமா நீங்க பிசினஸ்ல மூவ் பண்ணீங்கன்னா, நல்ல சக்சஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாரி சில பேருக்கு மல்டிபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும். அந்த மாரி கேட்டகரில என்ன மாரி பொசிஷன்ல உங்களோட கைரேகை அமைப்பு இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னா, ஒரு 3 மவுண்ட் சொல்லக்கூடியது ஜூபிட்டர் மவுண்ட், சேட்டர்ன் மவுண்ட், அடுத்தது உங்களுக்கு சன் மவுண்ட். இந்த 3 மவுண்டுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும். அது சிறப்பா இருக்கணும்னா, உங்களுக்கு அந்த மேடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு, குருமேடு, சனிமேடு, சூரியமேட்ல எந்த ஒரு தடைக்கோடுகள், நெகட்டிவான கோடுகள்லாம் இருக்கக்கூடாது. அதேமாரி அந்த மேடுகள் சொல்லக்கூடியது நல்ல ஒரு சமமான பொசிஷன்ல இருக்கணும். அதிகப்படியா உப்பலாவும் இருக்கக்கூடாது, பள்ளமாவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருந்தா அந்த மேடுகள் சமமா இருந்ததுன்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள தொழில் பண்ணக்கூடிய முறையில உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ஏன்னா, உங்களுக்கு தொழில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நிர்வாகம் பண்ணணும். அந்த நிர்வாகம் பண்ணி அந்த தொழில நீங்க கன்டின்யூ பண்ணணும். அதுக்கு கரெக்ட்டா சூரியன் சொல்லக்கூடியது நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உடைய கிரகம். அந்த சூரிய மேடு நல்லா இருக்கணும். அடுத்தது இந்த குரு சொல்லக்கூடியவங்க, நீங்க பிசினஸ் பண்ணாலும் அதுல லாபங்கள், மணி ஏர்ன் பண்ணணும்னா குரு தான் தனக்காரகன். மணி ஈர்க்கக்கூடிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த குரு மேடு நல்லா இருக்கணும் உங்களுக்கு. சில பேர் கைரேகைலாம் அந்த குரு மேடு சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்ட்டா உங்களுக்கு ரெட்டிஷ்ஷா இருக்கும். அந்த மாரி ரெட்டிஷ்ஷா இருந்ததுலாம் ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு. அதிகப்படியான ஃப்ளோ இருக்கும். அப்ப அந்த குரு மேடு நல்லா இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு சேட்டர்ன் மவுண்ட் சொல்லக்கூடியது தொழில் காரகன். அந்த சேட்டர்ன் மவுண்ட் சொல்லக்கூடியது நல்லா ஸ்ட்ராங்கா அந்த மவுண்ட்ல உங்களுக்கு திருசூல அமைப்புல ரேகைலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடியது ஒரு 60% இந்த மேடுகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனாலே, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள நீங்க ஈடுபடலாம்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. செகண்ட் உங்களுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான ரேகை சொல்லக்கூடியது எந்த ஏஜ்லேருந்து கன்டின்யூ ஆகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா உங்களுக்கு இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு ரேகை கரெக்ட்டா சர்டன் மவுண்ட்ட நோக்குன மாரி பயணிக்கலாம். இல்லன்னா குரு மேட்ட நோக்குன மாரி கூட பயணிக்கும். அது ஒரு ஒரு கைரேகை ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கும். ஆனா, இதுல எந்த மாரி ஒரு கேட்டகரில இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுலயும் சில பேருக்கு இந்த சார ரேகை சொல்லக்கூடியது மேல் நோக்கின கோடுகளா இருக்கும். அந்த சார ரேகை இந்த மாரி ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு மேல் நோக்கின கோடுகளா இருந்தாலும், நீங்க தொழில் பண்ணலாம். அதிலேயே உங்களுக்கு இந்த ஆயில் ரேகையில குரு மேட நோக்குன மாரி ஒரு ரேகை பயணிக்குதும், அதே மாரி சேட்டர்ன் மவுண்ட்ட நோக்குன மாரி ஒரு ரேகையில் பயணிச்சுனா, நீங்க மல்டிபிள் பிசினஸ்ல நீங்க மூவ் பண்ணீங்க. ஒரே பிசினஸ் நீங்க பண்ண மாட்டீங்க. 2 பிசினஸ், 3 பிசினஸ் கூட நீங்க பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. இதுல நம்ம விதி ரேகையும் கம்பேர் பண்ணணும். அந்த விதி ரேகைகள பார்க்கும்போது நம்மளுக்கு சதுர குறியீடுகள்லாம் வராம கிளியரா இருக்கணும். சதுர குறியீடுகள்லாம் வராம கிளியரா இருந்ததுனாலே, உங்களுக்கு பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் ஏற்படாம சக்சஸ் பண்ணக்கூடிய நிலைன்ற மாரி கொண்டு குடுக்கும். இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதுவே போதுமான அளவு நீங்க பிசினஸ் சார்ந்த விஷயம். இதுல இன்னும் உங்களுக்கு சில ரேகைகள்லாம் இருக்கு. ஆனா, இதுல நீங்க தெரிஞ்சுட்டாலே நீங்க தொழிலுக்கு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சக்சஸ். உங்க கைரேகையில தொழில் பண்ணலாம். அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. அடுத்தது ஜாப் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு செட் ஆகும். பிசினஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாரி ஒரு பொசிஷன் என்ன மாரி அமைப்புல இருக்குன்னா, உங்களுக்கு இதுல கம்பேர் பண்ணும்போது 3 மேடுகள் இதுலயும் வரும். அந்த அமைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா புதன் மேடு அருமையா இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு குரு மேடு காமனா வரும் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த சூரிய மேடு நல்லா இருக்கும். இந்த 3 மேடுகளும் நான் தொழிலுக்கு உண்டான அமைப்புக்கு என்ன மெத்தட்ல சொன்னனோ, அந்த அமைப்புல இருந்துட்டாலே போதும். ரொம்ப ஆரோக்கியமான அமைப்பு. அந்த மேடுகள் நல்லா இருந்து, இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய காம்பினேஷனோட இந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது கனெக்ட் ஆகும். இந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது எந்த இடத்துலயுமே தடைக்கோடு இல்லாம கிளியரா உங்களுக்கு பயணிக்கும். அதே மாரி இந்த சூரிய ரேகை சொல்லக்கூடியது கன்டினியூவா உங்களுக்கு பயணிக்கணும். கரெக்ட்டா உங்களுக்கு இந்த விதி ரேகையிலேருந்து சூரிய மேட்ல இந்த ராகு மேடு கிட்ட இருந்து கூட வரலாம் சில பேருக்கு. இல்லன்னா பார்க்கும்போது உங்களுக்கு சந்திரமேட்ல இருந்து கூட கனெக்ட் ஆகலாம். இந்த மாரி ஒரு பொசிஷன்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஜாப் சார்ந்த விஷயங்கள நீங்க பயணிக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான். அப்போ ஜாப்ல நீங்க ஃபுல்ஃபில்லா நீங்க ஈடுபடணும். பிசினஸ் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ பிசினஸ் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான ரேகைகள் நான் சொன்ன ரேகைகள் உங்க கையில இல்லாம, இந்த மாரி ரேகைகள் மட்டும் இருந்ததுன்னா, நீங்க ஜாப்ல
கண்டினியூ பண்ணுங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது ஜாப்லேயே நீங்கள் மூவ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்லேயே மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த 4 மேடுகள் நல்லா இருக்கும். குருமேடு, சனிமேடு, அதேமாரி சூரியமேடு, நெக்ஸ்ட் புதன்மேடு. இந்த 4 மேடுகளும் நல்லா இருந்து, அந்த புதன் ரேகையும் நல்லா இருக்கும், சூரிய ரேகையும் நல்லா இருக்கும், விதி ரேகையும் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து தொழிலுக்கு உண்டான ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கரெக்டாக சேட்டர்ன் மண்டபம் குருமேடுக்கும் நோக்கின மாதிரி உங்களுக்கு பயணிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில பேர் ஜாப்லேயே இருந்துட்டு சைடு பிஸ்னஸ்ன்ற மாதிரியும் பண்ணுவாங்க. அதுலேயே சக்ஸஸ் கொடுப்பாங்க. ஜாப்லேயும் ஒரு பெரிய அளவில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களோட கைரேகை அமைப்பு இருந்ததுனாலே நீங்கள் வந்து ஒரு வெல் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். சரி, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறோம். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.